ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். பொம்மிமா சமையல் சாலைங்க உளுந்தங்கஞ்சி தாங்க செய்ய போகிறேன். இப்போ நான் 6 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அடுப்பில். இப்போ உளுந்து சின்ன கிளாஸில் தாங்க நான் எடுத்தேன். ஒரு 6-7 கிளாஸ் இந்த கஞ்சி வருங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க, தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கு நம்ம உளுந்து அரைச்சிடலாங்க. சிம்பிளான ரெசிபி தாங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ உளுந்தெல்லாம் அள்ளி மிக்சியில் போட்டுக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த கஞ்சி மாதத்துக்கு ஒரு வாட்டி, வாரத்துக்கு ஒரு வாட்டிக்கு குடிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். காலைல சீக்கிரம் இருந்துச்சு குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டாங்க. இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கோங்க. இப்போ தேவைக்குன்னா இனிப்பு நான் வெல்லம் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணால் போட்டுக்கோங்க. நிறையா வேணால் இனிப்பு நல்லா சாப்பிட்டீங்கன்னா போட்டுக்கோங்க, நல்லது தான். எனக்கு மீடியமாக நான் போட்டிருக்கேங்க. இப்போ தண்ணி கொதிக்க போகுதுங்க. இப்போ வெள்ளத்தை கொஞ்சம் காய்ச்சிக்கலாங்க. இப்போ தண்ணி விட்டு அந்த வெள்ளத்தில் கல் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லைங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணி கொதிச்சிச்சுங்க. இப்போ அரைச்சி வச்சதெல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ தேவைக்குன்னு கொஞ்சம் நான் உப்பு போட்டிருக்கேங்க, ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ மிக்சியெலாம் கழுவி நல்லா ஊற்றிக்கலாங்க தண்ணியை. இந்த கஞ்சி செஞ்சு பார்த்து சொல்லுங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கிண்டி விட்டுலாங்க. இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ எல்லாம் வடிகட்டிக்கலாங்க, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வடிகட்டி வடிச்சிடலாங்க. உளுந்தங்கஞ்சிலே வடிச்சிக்கலாம். உங்களுக்கு உப்பு போட்டு வேணால் குடிக்கலாம், இல்லை வெல்லம் போட்டு கூட குடிக்கலாங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இந்த ரெசிபி எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாங்க வாசத்துக்கு. ஒரு 2 பிஞ்சு ஏலக்காய் போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்குதுங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க உளுந்தங்கஞ்சியை. இது வெள்ளை உளுந்த செய்யறதுனால கொஞ்சம் உளுந்து வாசம் அடிக்குங்க. நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வேக வந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கிறேங்க. நல்லாயிருக்கும் தேங்காய் பூ போட்டால் சாப்பாடு குடிக்கும் போது. பொம்மிமா சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ 2 நிமிஷம் கழிச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. தேங்காய் பூ போட்டோன்னே இப்போ எல்லாம் இறக்கிடலாங்க. போதும், ஒரு கிண்டிட்டு அப்படி இறக்கிடலாம். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா சுவையான உளுந்த கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், மீண்டும் சந்திப்போம்.